மிதுன ராசி நண்பர்களுக்கு, இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு காற்று ராசி எப்பயுமே அப்போ இவங்களுக்கு பண தேவைகள் இவங்க குடும்பம் சார்ந்த விஷயமாக இருந்துக்கிட்டே இருக்கும். எனக்கு பண தேவை எனக்கு அதிகமாக இருக்குது, ஒரு தேவைக்கு ஏற்ற மாதிரி எனக்கு பண வரவை கொடு, எந்த ஒரு மனிதருமே எனக்கு கடன் பிரச்சனை குறையணும் அப்படிங்கிற விஷயத்த கேட்கக்கூடாது, எனக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி எனக்கு பணம். திருப்பதி வெங்கடேச பெருமாள், ஏன்னா கடகராசி தான் திருப்பதியை குறிக்கக்கூடிய கிரகம். சந்திரன் ஆற்றல் திருப்பதி பெருமாள் வழிபாடு செஞ்சுட்டு, இது வழிபாடு செஞ்சால் மட்டும் பத்தாது, நீங்களும் திங்கக்கிழமை மாலை 6 மணிக்கெல்லாம் நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிடணும். முதல்ல ஆரம்பிக்கிறப்ப மட்டும்தான் வளர்பிறையில் வரக்கூடிய திங்கக்கிழமையை நீங்கள் ஆரம்பிக்கணும். இந்த பதிவை பார்த்துட்டு மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆர்த்தி விலாக் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். நம்மளுடைய விலாக் மூலமாக நிறைய ஜோதிட ஆலோசகர்களை தொடர்ந்து நம்ம சந்திச்சுட்டு வரோம். அவங்களுடைய அந்த ஜோதிட கணிப்புகளின் மூலமாக உங்கள் வாழ்க்கைக்கு வெளிச்சம் ஏற்படுத்துவதற்கான வழிகளை நம்ம ஏற்படுத்திட்டு வரோம். இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்களும் ஒரு ஜோதிட ஆலோசகர் இருப்பினும் எனக்கு மக்களுக்கு வழிகாட்டுவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் தேடிட்டு இருக்கீங்கன்னா நிச்சயமாக ஆர்த்தி விலாக் மூலமாக நீங்கள் பங்கெடுக்க முடியும். உங்களை கலந்துரையாட உங்ககிட்ட பேசுவதற்கு நானும் ஆவலாக காத்துட்ருக்கேன். உங்களுடைய இந்த ஜோதிட வல்லமையை மக்களிடம் கொண்டு போய் செலுத்துவதற்கு ஆர்த்தி விலாகும் தயாராக இருக்குது. டிஸ்பிளேல வரக்கூடிய எண்ணுக்கு நீங்கள் அழைப்பை ஏற்படுத்திங்கன்னா உங்களை நாங்கள் தொடர்பு கொண்டு அனைத்து விவரங்களையும் உங்களுக்கு நாங்கள் வழங்க தயாராக இருக்கோம். ஆர்த்தி விலாக் டிவி நேயர்களுக்கு உங்களின் மருத்துவ ஜோதிடர் எஸ்ஆர் சங்கரேஸ்வரியின் அன்பான வணக்கங்கள். தலைப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ராசிக்கும் பண வரவு, பணத்தை ஈர்க்கும் ரகசியங்கள். அது எல்லாத்துக்குமே மனிதர்கள் அனைவருக்குமே பணத்து மேலே தீராத ஒரு மோகம், தீராத ஒரு காதல்னு கூட சொல்லலாம். எவ்வளவுதான் பணம் இருந்தாலும், கோடிக்கணக்கில் இருந்தாலுமே எனக்கு மேல் நான் பணம் வரணுமே அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு தான் எல்லாருடைய மனிதனுடைய எண்ணமும் இருக்குது. கடைக்கொடியில் இருக்கிறவங்களுக்கும் கூட என்னால் மாதத்துக்கு ஒரு 20,000 வருமானம் வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, அதே நேரத்தில் 20,000 வருமானம் வர்றவங்க கூட எனக்கு மாதம் 1 லட்ச ரூபா வருமானம் வரணும், எண்ணம் அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்கும். பண விஷயத்தில் மட்டும் எனக்கு போதும் அப்படிங்கிற எண்ணம் யாருக்குமே வரவே செய்யாது. இப்போ ஒவ்வொருவருடைய தேடலும் பார்த்திங்கன்னா பணத்தை நோக்கி தான் போய்கிட்டே இருக்குது. அப்படிப்பட்ட அந்த பணம் அப்படிங்கிற விஷயம் பல மனிதர்கள் கையில் புரண்டு செஞ்சு தான் ஒவ்வொருத்தருக்கும் போகுது. இதே பணம் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா தேவைக்கு அதிகமாகவே கிடைக்கும். அப்போ அவங்க என்ன வழிபாடு முறைகள் செய்கிறாங்க, எந்த வாழ்வியல் முறைகளில் அவங்க ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வராங்க, நல்ல ஒரு செயல்கள் செய்கிறாங்க. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா பண தேவை இருக்கும், ஆனால் பணமே இருக்காது. அவங்க அன்றாட வாழ்க்கைக்கு கூட பணம் ஒரு அத்தியாவசிய தேவைக்கு கூட பணம் இல்லாத நிலைமைக்கு தான் இன்றைக்கி நிறைய பேர் இருக்காங்க. அப்போ அவங்களுடைய ஒரு கோரிக்கையும், ஒரு நியாயமான கோரிக்கையும் பாருங்கள், என்னுடைய தேவைக்கு பணம் வேணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான். எல்லா மனிதருமே ஒரு வழிபாடு விஷயமாக ஒரு ஆலயத்துக்கு போகிறப்ப அவங்களுடைய கோரிக்கை அப்படிங்கிறது எனக்கு பணம் வருமானம் வரணும், ஏதாவது ஒரு மூலமாக எனக்கு ஒரு நல்ல வேலை கிடச்சி அதனால் வருமானம் வரணும், நான் செய்கிற தொழிலில் லாபங்கள் அதிகரித்து எனக்கு வருமானம் பெருகணும், என்னுடைய சந்ததிகளுக்கு ஒரு சொத்து சேர்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் தான் எல்லா மனிதருக்குமே இருக்கும். இப்போ இந்த பணம் அப்படிங்கிற விஷயம் ஏன் ஒருத்தர்கிட்ட அதிகமாக இருக்குது, ஏன் ஒருத்தர் சுத்தமாகவே இல்லாமல் இருக்குது, இது அவங்களுடைய கர்மாவா, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக பார்க்க போகிறோம். சரி, இப்போ பணமே எனக்கு இல்லாமல் இருக்கிறவங்க அப்படிங்கிறவங்களுக்கு எந்த காரணம், எந்த தடையினால நமக்கு பண வருமானமே இல்லை, நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அன்றன்று உள்ள அத்தியாவசிய தேவைக்காவது பணம் வேணும்ல, அதுக்குத்தான் இந்த ஒரு வாழ்வியல் பரிகாரமும் சில வழிபாடு முறைகளும் சொல்ல போகிறோம். ஒவ்வொரு ராசிக்குமே அப்போ செஞ்சால் நமக்கு பணம் வந்துடுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாத்துக்குமே இருக்கும். இந்த எந்த ஒரு காரியத்தையும், எந்த ஒரு செயல்பாடுகளையும் நாம் ஒரு முழுமையான ஒரு நம்பிக்கையோடு மனதார செய்யணும். இப்போ நம்ம ஒரு ஆலயத்துக்கே போகிறோம், அந்த ஆலயத்தில் போய் நம்ம வாட்டுக்கு ஒரு வழிபாடு முறையோடையும் ஒரு பயபக்தியோடையும் அங்கே இருக்கிறப்ப தான் நமக்கு அந்த ஆலயத்தில் உள்ள ஒரு நல்ல வைப்ரேஷன் நமக்கு வரும். அதை விட்டு போட்டு நம்ம ஆலயத்தில் அமர்ந்து நம்ம வாட்டுக்கு மற்றவங்களை பற்றி தேவையில்ல விவாதங்கள் பேசிக்கிட்டு அங்கே போய் நம்ம மொபைலில் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறப்ப இல்லை நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த ஆலயத்தில் அமர்ந்து சில நேரங்களில் பார்த்திங்கன்னா ஒரு சண்டை போடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்படி இருக்கிறப்ப அவங்க எந்த கோரிக்கைக்காக அந்த ஆலயத்துக்குள்ளே போகிறாங்களோ அந்த கோரிக்கை முதல்ல நிறைவேறாமல் தடைபற்றும். அப்போ எந்த ஒரு செயல்பாடுகளுமே நம்ம செய்யக்கூடிய அந்த வழிபாட்டு முறைகளும் அந்த வாழ்வியல்
பரிகாரம் பாருங்கள், மனதார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு மன திருப்தியோடு மன நம்பிக்கையோடு செய்யக்கூடிய எளிய பரிகாரங்கள் மூலமாக வாழ்வியில் நமக்கு தேவையான நம்மளுடைய விஷயத்தை வந்து நம்மளால் வந்து பெற்றுக்கொள்ள முடியும். அதுக்கு தான் இந்த வாழ்வியல் பரிகாரங்கள், சில வழிபாட்டு முறைகள், ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள், இது எல்லாமே வந்து நம்ம இன்றைக்கி உள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, அப்போ இந்த விஷயத்தை ஒரு நாள் மட்டும் பண்ணால் போதுமா? அதெல்லாம் கிடையவே கிடையாது. தொடர்ச்சியாக நீங்கள் வந்து மனதார நீங்கள் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி பண்ணுறப்ப தான் உங்களுக்கு உண்டான பண தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய வாய்ப்பை நீங்கள் வந்து கண்கூடாக பார்க்க முடியும். மிதுன ராசி நண்பர்களுக்கு, இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு காற்று ராசி எப்பயுமே வந்து, அப்போ இவங்களுக்கு வந்து பண தேவைகள் வந்து இவங்க குடும்பம் சார்ந்த விஷயமாக இருந்துக்கிட்டே இருக்கும். எனக்கு வந்து பண தேவை எனக்கு அதிகமாக இருக்குது, என்னுடைய குடும்பத்துக்காக அது செய்யணும் அது செய்யணுங்கிற ஒரு தேவைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ இவங்களுடைய 2ஆம் இடம் பார்த்திங்கன்னா சந்திரன் வீடாக வருது. அதுவும் போக சந்திரனுடைய உச்ச வீடாக ஆட்சி வீடாக வருது. அப்போ இவங்களுக்கு என்ன ஒரு வழிபாடுகள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவங்க செய்யக்கூடிய வழிபாடே பாருங்கள், திருப்பதி வெங்கடேச பெருமாள். ஏன்னா கடகராசி தான் வந்து திருப்பதியை குறிக்கக்கூடிய கிரகம். சந்திரன் ஆற்றல் வந்து திருப்பதி பெருமாள்கிட்ட தான் இருக்குது. அப்போ இவங்க ஒவ்வொரு நாளும் திங்கக்கிழமை, அது வந்து நீங்கள் முதல்ல ஆரம்பிக்கிறது வந்து வளர்பிறையில் வரக்கூடிய திங்கக்கிழமை. அந்த திங்கக்கிழமையில் நீங்கள் வந்து வெங்கடேச பெருமாள் தாயாரோடு சேர்ந்த வெங்கடேச பெருமாளுடைய படத்தை வந்து நல்லா அலங்காரம் பண்ணி சந்தனம் குங்குமம் எல்லாம் வச்சு வழிபாடு பண்ணிவிட்டு அங்கேயே அமர்ந்து ஒரு தலவாழை இலை விரிக்கணும். இலை விரித்து 2 பச்சரிசி மாவில் 2 நெய் தீபம் ஏற்றணும். பச்சரிசி மாவில் வந்து விளக்கு செஞ்சு அந்த விளக்கில் நெய் ஊற்றி தீபமேற்றி வழிபாடு செய்யணும். வழிபாடு செஞ்சுட்டு, இது வழிபாடு செஞ்சால் மட்டும் பத்தாது, நீங்களும் திங்கக்கிழமை மாலை 6 மணிக்கெல்லாம் நீங்கள் வந்து செய்ய ஆரம்பிச்சிடணும். முதல்ல ஆரம்பிக்கிறப்ப மட்டும்தான் வளர்பிறையில் வரக்கூடிய திங்கக்கிழமையை நீங்கள் வந்து ஆரம்பிக்கணும். செஞ்சு முடித்தோடனே விளக்கு ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு திருப்பதி வெங்கடேச பெருமாளுடைய சுப்பிரபாதம் வரும் பார்த்தீங்களா, அந்த சுப்பிரபாதத்தை நீங்கள் வந்து மனசார நீங்கள் வந்து படிக்கணும். எனக்கு வந்து படிக்க தெரியாதுன்னு சொல்கிறவங்க வந்து அந்த சுப்பிரபாதத்தையே நீங்கள் வந்து கேட்டு ஒரு ஆடியோவிலையோ ஒரு வீடியோவிலையோ ஆடியோவில் போட்டுக்கிட்டால் ரொம்ப நல்லது. அப்படியே நீங்கள் கேட்டுகிட்டே வந்தீங்கன்னா உங்களுடைய பண வரவானது ரொம்ப வந்து உயர ஆரம்பிக்கும். இது ஒரு வாரத்தோட சரியாகாது. குறைஞ்சபட்சம் நீங்கள் வந்து எந்த ஒரு பரிகாரமாக இருந்தாலும் ஒரு 9 வாரமாக தொடர்ச்சியாக செய்கிறப்ப தான் நல்ல ஒரு அமைப்பாக இருக்கும். அதே நேரத்தில் உங்களுக்குள்ள வாழ்வியல் பரிகாரம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, திங்கக்கிழமை ஒரு பகல் நேரத்தில் காலையில் வந்து ஒரு 6 மணிலேருந்து ஒரு 7 மணிக்குள்ள வந்து சந்திர கோரம் நடந்துக்கிட்டு இருக்கும். அப்போ இந்த நேரங்களில் நீங்கள் வந்து உங்களால் முடிந்த அளவுக்கு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பக்கத்தில் அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு பசுமாட்டுக்கு நீங்கள் வந்து ஒரு 2 வாழைப்பழம் வாங்கி கொடுத்து அந்த பசுமாட்டின் பின்புறத்தில் நீங்கள் வந்து தொட்டு கும்பிடணும். ஏன்னா ஒவ்வொரு பசுவுக்கும் பின்பக்கம்தான் 30 முக்கோடி தேவர்கள் இருக்கிறதாக நம்மளுடைய இந்து புராணங்கள் சொல்லுகிறது. அப்படி இருக்கிறப்ப அந்த பசுமாட்டுக்கு பின்புறத்தில் நீங்கள் தொட்டு கும்பிட்டுட்டு, மகாலட்சுமியை எனக்கு ஒரு தேவைக்கு ஏற்ற மாதிரி எனக்கு பண வரவை கொடு, எந்த ஒரு மனிதனுமே எனக்கு கடன் பிரச்சனை குறையணும் அப்படிங்கிற விஷயத்தை கேட்கக்கூடாது, எனக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி எனக்கு பணத்தை கொடு, என்னுடைய வாழ்க்கைக்கு அத்தியாவசிய தேவைக்கு எனக்கு ரொம்ப வந்து பணம் தேவை, நீ கொடுத்து உதவு அப்படின்னு சொல்கிற மாதிரி நீங்கள் வந்து மகாலட்சுமிகிட்ட வேண்டிக்கிட்டேவும் அன்றைய இரவே அந்த ஈவினிங் டயத்தில் இந்த மாதிரி வெங்கடேச பெருமாளுக்கு உண்டான வழிபாடுகள் வீட்டிலையே செஞ்சீங்க அப்படின்னா 9 வாரம் செய்து முடிப்பதற்குள்ளாகவே இந்த மிதுன ராசியான உங்களுக்கு உங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரியான பணவரவு வர ஆரம்பிச்சிடும். ரொம்ப அற்புதமாக விளக்கங்களை நமக்காக கொடுத்துருக்காங்க. நான் மீண்டும் உங்களுக்காக சொல்கிறேன், அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து ப்ரைவசியாக தனித்துவமாக உங்களுக்குன்னு கன்சல்ட்டிங் எடுக்கணும் அப்படின்னா ஆன்லைன் கன்சல்டேஷன் தயாராக காத்துட்ருக்கு. டிஸ்பிளேல இருக்கக்கூடிய அந்த எண்ணுக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கான வழிகாட்டுதல் நிச்சயமாக கிடைக்கும். இந்த மாதிரி நல்ல நல்ல ஆன்மீக தகவல்களோடு ஜோதிட ரீதியான பரிகாரங்கள் வழிபாட்டு தலங்களோடு மீண்டும் உங்களை ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் நாங்கள் சந்திச்சுக்கிட்டே இருப்போம். இந்த பதிவை உங்கள் அன்பின் மூலமாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இந்த பதிவை பார்த்துட்டு மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.